மகாபெரியவரை பற்றி நிறைய விஷயங்கள் நாம் பேசியிருக்கிறோம். மகாபெரியவர் நம்மை வழிநடத்தியவர், வழிநடத்தி கொண்டு இருக்கக்கூடியவர், வழிநடத்தக்கூடியவர், முக்காலும் உணர்ந்தவர். ஏன்னா, நீ எதை செய்கிறாயோ அதை சரிவர செய்தால் இறைவன் உன்னை தேடி வருவான். இதுதான் உண்மையான நீதி. ஒரு விவசாயம் செய்யக்கூடியவன், இந்த சனாதன தர்மம், இந்த தர்மம் என்ன சொல்லுது? அவர்கள் தொழில்களை அவர்கள் முறை பிரகாரம் அவர்கள் செய்து வருவார்களே, ஆனால் அந்த தொழில் ரீதியான உண்மைகளை தெரிந்து கொண்டு தர்மமான முறையில் வாழ்ந்து வந்தார்களே, ஆனால் அதுவே நீங்கள் தர்மத்தை கடைபிடிப்பதாக கருதப்படும். பரசுராம பரசுராம ஜமதக்னி ராமா, பரசுராமா பரசுராமா ரேணுகாராமா. எல்லாம் வல்ல அன்னை மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். ஒரு கொல்லம் பற்ற வச்சிருக்கிறவன், புரியுதுங்களா? கொல்லம் பற்றன்னா உங்களுக்கு தெரியும், இரும்பை அடித்து கொழு, அருவா, கத்தி இதெல்லாம் செய்யக்கூடியவர். காலையில் எந்திரிச்சோரும் என்ன பண்ணுவான்? ஒரு நீராகாரம் சாப்பிட்டுட்டு நேராக போயிடுவான். போயிட்டு அங்கே போய் கொல்லம்பட்டையில் நெருப்பு மூட்டி இரும்பை பழுக்க வைத்து அவனுக்கு தேவையான பொருட்களை செய்து கொண்டிருப்பான். அவர்களுக்கு அன்றைய தினம் வந்திருக்கிற ஆர்டரை பொறுத்து அவர்கள் அதை செய்து கொண்டிருப்பார்கள். பிற்பகலானவுடன் ஒரு டீயை குடிச்சிட்டு ஒரு பன் வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த காலத்தில் உள்ளதை சொல்கிறேன் நான். இப்போல்லாம் பீஸா பர்கர்னு போயிட்டாங்க. அவங்களே என்ன பண்ணுவாங்க? ஒரு டீ பண்ணை சாப்பிட்டுட்டு தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருப்பார்கள். அதன் பிறகு மாலை குளிச்சுட்டு போய் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுட்டு வில் டேக் ரெஸ்ட். இதுதான் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை. இப்போ இதில் போய் இன்னைக்கு பிரதோஷம், சங்கடகர சதுர்த்தி, கிருத்திகை அப்படின்னு போய் கோயிலுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்குமா? கோயிலில் போய் சாமி கும்பிடுவாங்களா? டைம் இருக்குமா? இருக்காது. அங்கே போய் 2 மணி நேரம் உட்காந்துருந்தாக்கா இங்கே வேலை மெனக்கெட்டு போயிடும் இல்லையா? அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க? அதுக்கு நேராக அந்த அக்னிக்கு நேராக ஒரு சூளம் மாதிரி வச்சு அதில் ஒரு எலுமிச்சை பழத்தை வச்சு அதை தொட்டு கும்பிட்டுட்டு செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்துவிட்டு தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருப்பார்கள். ஊரில் நடக்கக்கூடிய திருவிழாக்கள் வருகின்ற பொழுது அக்னிச்சட்டி எடுப்பாங்க. சில ஊரில் அதற்கு இவர்கள் செல்வார்கள். சில ஊரில் நெருப்பு மிதிப்பாங்க. இந்த நெருப்பு மிதிக்கிற போது இவங்க போய் அந்த நெருப்பு மிதிக்கிற இடத்தை சுத்தம் செய்து அங்கே விறகெல்லாம் அடுக்கி அந்த நெருப்பை மூட்டி அந்த நெருப்பை பாதுகாப்பான முறையிலே நடத்தி அதை நல்ல விதமாக அந்த கிராம மக்களுக்கு நடத்தி கொடுத்து விட்டு வருவார்கள். இது இவர்களுடைய ஒரு வேலை. இது கிராமங்களில் செய்வாங்க. ஆச்சாரிங்க தான் இந்த வேலையை செய்வாங்க. இவங்க கொல்லம்பற்ற வச்சிருக்கிறவங்களும் ஆசாரிகள் தான். மர வேலை செய்வார்கள், தச்சு வேலை செய்வார்கள். ரொம்ப வசதியானவங்க பவன் வேலை செய்வாங்க. எல்லாருமே இந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்ளுவார்கள். அந்த திருவிழா காலங்களில் இவர்களுக்கு ஒரு மரியாதை செய்யப்படும், மரியாதை நிமித்தம் செய்யப்படும். ஏன்னா இவர்கள் செய்கின்ற தொழில் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமானதாக இருக்கும். அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அறுப்பு இருக்கிறதுக்கு அருவா, பில்லை இருக்கிறதுக்கு அருவா, மரம் வெட்டுறதுக்கு கத்தி, இதெல்லாம் இவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அப்புறம் வண்டி சக்கரத்துக்கு இந்த இதெல்லாம் போட்டு கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. இதில் அவங்களுடைய மனைவிகளும் உடனிருந்து அந்த காற்று வர்றதுக்கு அந்த இதை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து தான் வேலையெல்லாம் செய்வாங்க. இந்த மாதிரி நடக்கின்ற நிகழ்வுகளும் உண்டு. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நாள் மகா பெரியவர் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். இப்படி சென்று கொண்டிருக்கிற பொழுது
ஒரு பெண்மணி வந்து சுவாமி அப்படின்னு நமஸ்கரிக்கிறார். சொல்லுமா, இந்த மாதிரி என்னுடைய வேலை பலு அதிகமா இருக்கு, இறைவனை என்னால் வணங்க முடியவே இல்லையே, இதனால் தோஷம் ஏற்பட்டு விடுமா, நான் சுவாமியவே போய் பார்க்க முடியல. இதுக்கு புராண கதைகள் நிறைய இருக்கு. நான் மகாபெரியவர் சொல்றார் பாருங்க, சின்ன ரொம்ப சிம்பிளா சொல்றாரு. உன்னுடைய வேலைகளில் எந்த விதமான தொய்வும் இல்லாமல் நீ கரெக்டாக வேலை செஞ்சுக்கிட்டே இரு. காலையில் எந்திரிச்ச உடனே சூரியனை பார்க்குறியா, கையெடுத்து கும்பிடு. சாயங்காலம் விளக்கு வச்சோன்னா சூரியனை பார்க்குறியா, கையெடுத்து கும்பிடு. இதுவே போதும். ஏன்னா நீ மனதால் நினைத்தாலே இறைவன் உனக்கு அனுக்கிரகம் செய்து விடுவான். ஆனால் இந்த பூஜை செய்கிறார்கள் பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் 24 மணி நேரமும் ஜபம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவரை நினைத்து கொண்டே இருந்தால்தான் பலன் கிடைக்கும். நீங்கள் நினைத்தாலே பலன் கிடைத்தது. ரொம்ப சிம்பிளா சொன்னார். நம்முடைய வேலையை நாம் என்றைக்கு சரியாக செய்கிறோமோ அப்பொழுதே நமக்கு பலன்கள் கிடைக்க ஆரம்பித்துவிடும். இறைவனையும் நம்ப வேண்டும், நம்முடைய வேலையும் சரியாக செய்ய வேண்டும். அதே நேரத்தில் சமயம் கிடக்கின்ற பொழுது வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ வழிபாடை விடாமல் செய்யும். எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்யும்.